வணக்கம். ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக, பாமக, பாஜக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், நாம் தமிழர் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, இன்னும் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் அரசியல் வானில் உலா வருகின்றன. அந்த வரிசையில் புதிதாக சேர்ந்திருக்கிறது வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார். இதோ வருகிறார், இதோ விலகுகிறார், விலகிக் கொண்டே இருக்கிறார் என்று ஹேசியங்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தன. ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த ஒரு செய்திகள் ஊடகங்கள்ல வெளிவந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் சமீபத்தில் காங்கிரசிலிருந்து விலகினார். இன்று தனது புதிய கட்சியை உருவாக்கி இருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக இன்று உதயமாகி இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் என்ற கட்சி. தமாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியல் வானில் உலா வரப்போகிறது. ஒரு புதிய கட்சி தமிழக அரசியல் வானில் வந்திருக்கிறது. இந்த நிலையில் பல அரசியல் கட்சிகள் தமிழக அரசியலில் இருக்க இது ஒரு மற்றொரு அரசியல் கட்சியாக இருக்க போகிறதா, அல்ல தமாகவினர் சொல்வது போல ஒரு மாற்று சக்தியாக வரப்போகிறதா? இந்த கட்சியுடைய பிரதான கொள்கை என்ன என்று கேட்கும் பொழுது வாசன் தொடர்ந்து வலியுறுத்துவது காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று. இதைத்தான் காங்கிரசும் சொல்கிறது. வாசனால் முடியுமா? இந்த நிலையில் ஒரு தனித்து ஒரு மக்கள் சக்தியாக இருக்க போகிறதா, அல்ல கூட்டணி வைத்தே அரசியல் பிரயாணம் செய்ய போகிறதா தமாக மூப்பனார்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விரிவாக அலச இருக்கின்றோம். இந்த நிலையில் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்போம். திரு வாசன் அவர்களுக்கு 50 வயதாகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து புதிய கட்சி ஆரம்பித்துள்ளார். மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் உயிர் தெழுந்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1996 மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து புதிய கட்சி துவங்கினார். அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒரு பெயர் வைத்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூப்பனார் ஏன் விலகினார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்தப்போ, காங்கிரஸ் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் அவருக்கு விருப்பமில்லை, இதனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து புதிய கட்சி துவங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. 1996 நடந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார். இந்த கூட்டணிக்கு ரஜினிகாந்தும் சப்போர்ட் பண்ணியிருந்தார். கூட்டணி அபார வெற்றி பெற்றது. தமிழகத்தில் ஆட்சி அமைத்தது. இதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நல்ல வெற்றியை பெற்றது. 2001 திரு மூப்பனார் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஜி.கே. வாசன் கட்சியின் பொறுப்புகளை ஏற்றார், கட்சியின் தலைவரானார். ஆனா ஒரு வருஷத்துல தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்துக் கொண்டார். ராஜ்யசபா எம்பி ஆனார். மத்திய மந்திரி சபையிலும் இடம் பிடித்தார். அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியோடு ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சி தொடங்கி மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் உயிர் தெழுந்துள்ளது. என்னென்ன கேள்விகள் மக்கள் மனதில் இருக்கு அப்படின்னா, ஜி.கே. வாசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்தது யாருக்கு இழப்பு? தமிழ் மாநில காங்கிரஸால இப்பொழுது தமிழக தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது? தமிழக தேர்தல் களத்தில் தாக்குப்பிடிக்குமா தமிழ் மாநில காங்கிரஸ்? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. தமாக மீண்டும் உதயமாகி இருக்கிறது. மற்றொரு அரசியல் கட்சியாக இருக்க போகிறதா, மாற்று சக்தியாக உலா வரப்போகிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தமாக உருவாகி இருப்பதனால் யாருக்கு இழப்பு? காங்கிரசுக்கு பேரிழப்பா? மற்ற கட்சிகளுக்கும் நிச்சயமாக இது இழப்பாக இந்த ஒரு கட்சியுடைய உதயம் அப்படிங்கிறது இருக்க போகிறதா? இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிப்போம். நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அன்போடு அவரை வரவேற்கின்றோம். திரு கார்த்திகே செல்வன் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் நம்மிடையே அரங்கத்தில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தமாக உதயமாகிறது அப்படிங்கறத வாசன் சொல்வதற்கு முன்பாகவே இது பற்றிய பேச்சுக்கள் இருந்த போதெல்லாம் ஊடகமாக சொன்னவர். அதே போல EVKS இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்த போதே தமாக உருவாகுமா உருவாகாதாங்கிற கேள்வி இருந்த போதே EVKS இளங்கோவனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் என்று சொன்ன தமாகவை சேர்ந்த திரு ஞானசேகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஞானசேகரன் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கு தான். இப்பொழுது பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இதனால் யாருக்கு இழப்பு அப்படிங்கிறது.
ஒரு அடிப்படையான புரிதல் நிச்சயமாக இதுக்கு காங்கிரசுக்கு ஒரு இழப்பு அப்படின்னு ஒரு பிரதானமான ஒரு ஃபேக்ஷன் வாசனுடைய ஃபேக்ஷன் என்றுதான் புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த நிலையில வாசன் பிரிந்திருக்கிறார். இந்த நிலையில இன்னைக்கு கட்சி உதயமாக இருக்கிறது. நடந்த கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. ஒரு கணிசமான ஒரு கிரவுட் என்று சொன்னால் மிக இல்லை. காங்கிரசுக்கு இது சிறிதேனும் அச்சத்தையோ இல்லாட்டி வருத்தத்தையோ தரவில்லையா? முதல்ல என்னுடைய நண்பர் ஞானசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக உங்கள் நேயர்களுக்கு சொல்கின்றேன், திரு மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்த பொழுது அவருடன் இருந்தவன் நான். அதற்கு பிறகு திரு வாசனுடன் இணைந்து வேலை செய்தவன் நான். அவர் இந்த கட்சியை ஏறக்குறைய பல லட்சம் பேர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி காங்கிரசுடன் இணைத்த பொழுது அவருடன் இருந்தவன் நான். ஏன்னா நான் சொல்லச்சே புரிந்து கொண்டு பேசுகிறேன் என்பதை தெரியணும். நிச்சயமாக இதுவரைக்கும் எந்த டிவிலையும் சரி உங்க டிவியும் சரி நான் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கேன். பாமக வாசன் அவர்கள் பிரிந்து சேர்வது நிச்சயமா இழப்பு இல்லைன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். இழப்பு இருக்கு. ஒரு நபர் எங்க கட்சியை விட்டு போனாலும் அது இழப்பு தான். வாசன் இங்க பார்த்தோம்னா பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. அவர்களுடன் போனது நிச்சயமாக இழப்பு. அதுல இழப்பு இல்லைன்னு சொன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். நான் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக சாதாரண ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியாக இருக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் வாசன் அவர்கள் ஒரு பெரிய சக்தியா இல்லையா? நான் வாசன் மூப்பனார் அல்ல, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் மூப்பனாருடன் நடந்தவர். அவர் எல்லாருக்கும் மேல தன்னம்பிக்கை உள்ள தலைவர். தன்னுடன் இவர் இன்னைக்கு வாசன் என்ன சொல்லி வெளியே போயிருக்காரு அப்புறம் பார்ப்போம். தன்னம்பிக்கை உள்ளவர், எல்லாரையும் அணைத்து செல்லக்கூடிய தகுதி உள்ளவர், தனக்கு என்று சுயநலம் பார்க்காதவர், சுயநலத்திற்காக பொது நலத்திற்காகவும் கட்சிக்காகவும் தன்னையே இழந்து கொண்டவர். ஆனால் இன்று வாசன் என்ன சொல்லி போயிருக்கார்? இந்த கட்சி ஒரு வருத்தத்தோடு சொல்றேன். ஏன்னா அவர் என்னுடைய நண்பர், வாசன் என்னுடைய நண்பர் தான். ஒரு பொய்யிலே ஆரம்பித்த கட்சி இது. என்னவென்றால் மூப்பனார் பெயரையும் காமராஜர் பெயரையும் போட மாட்டேன் என்று சொன்னதாக பொய் சொல்லி வெளியே போனார்கள். ஒன்று. இரண்டாவதாக அது 2 வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்கள் டிவியில தெளிவாக இங்க வந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் வேலூர் ஞானசேகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னால் சொல்லி வேணாம் இப்ப அமைச்சராக இருக்கிறதால போக வேணாம்னு சொன்னதாக அவர் சொன்னார் டிவியில. அப்போ சுயநலத்திற்காக 2 வருடம் கட்சியினுடைய இதை அனுபவித்து விட்டு பதவியை அனுபவித்து விட்டு செல்கின்றவர் மூப்பனாரோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? தனக்கு வந்ததை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களிலே இந்தியாவிலே தலை சிறந்த பதவி வச்சு கூட வேணாம் சொன்னவர்கள் மூப்பனாருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. நான் திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட முதல் கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல புதிதாக கட்சி துவங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல் கேள்வி, இது காங்கிரசுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ பெரிய அளவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க? நாராயணன் அவர்களுக்கு அவர் வாழ்த்து சொன்னதுக்காக நன்றி சொல்றேன். அவருக்கு காங்கிரஸ்ல அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்ச பின்னாடிதான் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைஞ்சார், எங்களோட பணியாற்றினார். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு சீட்டு கொடுக்க முடியல எங்களால. அந்த சீட்டு கொடுக்காததுனால உடனே ஓடி போய் அதுக்கப்புறம் வேற அணியில சேர்ந்துகிட்டவர் இப்ப வேஷம் கட்டி ஆடுறாரு. அது உண்மையிலேயே அந்த அளவிற்கு அதாவது வாசனை இவர்கள் குறை சொல்லி பேசுவது என்பது அதாவது கொஞ்சம் கூட ஏற்க முடியாது. மூப்பனார் எந்த அளவிற்கு சாதனை படைத்தாரோ அதே அளவிற்கு சாதனை படைத்தவராகத்தான் இன்று நம்முடைய மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள் சுயநலத்தோடு செயல்படவில்லை. அவர்கள் உண்மையிலே நாங்கள் எல்லாம் பல எம்எல்ஏக்கள் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் வெற்றி பெற முடியாது என்பதை சோனியா காந்தியிடம் நான் தான் கொறடா 3 முறை கையெழுத்து போட்டு எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி போய் மனு கொடுத்தேன் சொன்னார்கள். அவர்கள் நாங்க சென்டர்ல கவர்மெண்ட் நடத்தி ஆகணும், ஐ ஹேவ் டு ரன் தி கவர்மெண்ட் இன் சென்டர். தே ஹேவ் காட் 18 MPs 18 MPக்களை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது, ஆனால் கூட்டணி அவர்களோடு தான் என்று சொல்லிவிட்டார்கள். வாசன் அவரிடம் நாங்கள் சொன்னோம் சைக்கிளை தூக்கலாங்க அப்பன்னு சொன்னோம் 2011. ஆனா அவர் அந்த நேரத்தில் ஏற்கனவே கட்சியை இணைச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு எவ்வளவு பொறுமையா இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுடைய வற்புறுத்தலை எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் எங்களால் அவரை அசைக்கு பார்க்க முடியல அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் இப்ப இந்த எம்பி எலெக்ஷன் இப்ப வந்தப்ப கூட அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. அப்ப கூட அவர் என்ன பண்ணார், வேண்டாம்னு காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து இருக்குன்னு தான் முடிவு பண்ணி எங்களை அணுக விடல, எங்க பேச்சை ஏத்துக்கல. ஆனா தமிழர் தேர்தல் போது அதிமுக பிரிந்து வாங்க 4 சீட் தரோம்னு சொன்னதா?
Are you making it on record? சொன்னாரு. ஓஹோ. Yes, definitely, because actually அவங்க குடுக்கறன்னு சொன்னதை தலைவர் அன்னைக்கு சில பேர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த நேரத்தில் கூட வேண்டாம், எப்படியோ காங்கிரஸ் திருந்தும் பார்த்தோம். ஆனா அகில இந்திய காங்கிரஸ் முழுக்க முழுக்க தமிழர்களை புறக்கணித்து அது இலங்கையில் வாழ தமிழர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய அதாவது ராமநாதபுரம் அதே போல புதுக்கோட்டை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஊறுகாப்பானையில் ஊறப்போட்ட ஊறுகாயை போல இவர்கள் அதை புறந்தள்ளிவிட்ட காரணத்தினாலே, தமிழர்களுக்கு நேர் விரோதமாக செயல்பட்ட காரணத்தாலே காங்கிரஸ் என்று 4.4% வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சி அவலத்திற்கு ஆளாயிருது. யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே பட்டு போன அந்த மரத்தில், அதாவது இப்ப என்ன சொல்றாங்க, அந்த காங்கிரஸ் கட்சியில் புதுசா வந்த தலைவர் இலை உயர்ந்ததுங்கிறாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ப. சிதம்பரம் போன்ற அவங்க என்ன பண்றாங்க, கிளை முறிந்ததுன்றாங்க. காங்கிரஸ் இப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 லட்சம் மக்கள் என்று கூடியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இதுவரை திருச்சியில இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிய வரலாறே இல்லை. தமிழகத்திலே ஒரு திருப்பு முனையாக இந்த கூட்டம். நிச்சயமா காங்கிரஸ் கூடாரமே காலி. இங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த இலை விடுறதுக்கு அங்க மரமே இல்ல, பட்டு போயில போயிடுச்சு. மரமும் இல்லை, அங்கே கிளையும் இல்லை. நாங்கள் தான் இங்கே புதிதாக ஆலமரமாக புதிதாக தோன்றி இருக்கிறோம் என்பதை நான் நண்பருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் வாசனை இந்த அளவுக்கு இழிவாக, ஏன்னா அவரோட சீட்டு கிடைக்கல ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த அளவிற்கு அவரை தரந்தாட்டி பேச வேண்டிய என்ன சுயலாபம் என்ன வந்துருச்சு? காங்கிரஸ் கட்சி தூக்கி கொடுத்துச்சா? அதாவது 60% 80% காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இந்த பக்கம் இருந்தனால்தான் அவர் ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, மந்திரி பதவி கொடுத்தாங்க. அவனை சும்மா தூக்கி கொடுத்தாங்க, பிச்சை போட்டாங்க அவங்க. அதெல்லாம் கணக்கு இல்ல. ஆனா என்ன பொறுத்தவரை இவர் நாராயணன், அமெரிக்க நாராயணன் இந்த அளவிற்கு அவருக்கு அவருடைய மனத்தாங்களை இப்படி எல்லாம் போய் பழி சொல்லி தேக வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன இந்த நிலையில மேலும் பல கேள்விகள் இந்த நிலையில மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு மாற்று கட்சியாக இருக்க போகிறதா, மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இருக்க போகிறதா, கூட்டணி வைக்காமல் தொடர்ந்து அரசியல் பயணத்தை நடத்த போகிறதா, கூட்டணி வைத்தே மற்ற பல அரசியல் கட்சிகள் போல இருக்க போறதா? நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார். திரு ஞானசேகரன், என்ன காரணத்தினால் பிரிய நேர்ந்தது என்று சொன்னதை கேட்டிருப்பீங்க. வாசனும் பல பத்திரிகையாளர் சந்திப்புகளை அதுல சொல்லியிருக்கிறார். இன்று இந்த கூட்டத்தில் பேசும்போது கூட தமிழர் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம், தமிழர் உரிமைகளுக்கு குரல் கொடுப்போம், தமிழக நலனுக்காக உழைப்போம் அப்படிங்கிற ஒரு வாசகங்களை பிரதானமாக முன்னிறுத்தி இருக்கிறார் ஜி கே வாசன். நீங்கள்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பிரதானமா முன்னிறுத்தக்கூடிய பிரதான கொள்கைகள்ல அம்சங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த அம்சங்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி உதயமாகிறது அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சி அடையத்தானே செய்யணும். சீமான், மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? கஷ்டப்படுவாங்களா? திரு சீமான், இல்ல இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஐயா வாசன் ஐயா தொடங்கிட்டு அப்ப தமிழர் உரிமை, தமிழர் உணர்வு இதெல்லாம் பேசலைன்னா அது தமிழ் மாநில காங்கிரஸா இருக்காது. ஒண்ணுதான் நான் கேட்க விரும்புறேன். ஐயா ஞானசேகரன் இருக்காங்க, அவங்க கிட்ட இப்ப இந்த தமிழர் உரிமைக்காக நாங்க குரல் கொடுக்க போறோம், தமிழர் நலனுக்காக நாங்க பேச போறோம் அப்படின்னா, இப்ப இந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கிற போது, ஆட்சியில இருக்கிற போது நாங்க இந்த மாதிரி காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாறு, மீனவர் படுகொலை, கூடங்குளம் அணுகுலை, மீத்தேன் எரிகாற்று எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தோம். அதுக்கு என்ன பயன் இருந்தது? யாருமே நீங்க செவி சாய்க்கல. இப்ப நீங்க குரல் கொடுத்தா மட்டும் என்ன ஆகிற போகுது? அப்ப இந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம்னு சொல்ற நீங்க, அன்னைக்கு ஈழத்துல இனம் படுகொலை செய்யப்படுகிற போது என் போன்ற பிள்ளைகள் குரல் கொடுக்கும் போது, குரல் வழியை நெரிச்ச போது, அப்ப குரல் கொடுத்திருக்க வேண்டிய ஒரு தமிழர், பச்சை தமிழர், அதுவும் ஐயா ஜி கே வாசன், அப்ப அமைதியா இருந்துட்டு இப்ப நான் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க போறேன் அப்படின்னு பேசுறது எவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. திரு சீமான், நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரதான முக்கிய அம்சங்கள் இப்போ முல்லை பெரியார்லயோ, காவிரியிலயோ, ஈழ விவகாரத்திலயோ, கச்சத்தீவிலயோ பல விஷயங்கள்ல நிச்சயம் உங்கள்கிட்ட தான் வர. அதற்கு முன்பாக திரு ஞானசேகரன் கோஹே அவர்கிட்ட பதில் சொல்லல சீமானுக்கு. இல்ல நான் இன்னொரு கேள்வியும் கேட்டேன், மீண்டும் உங்கள்கிட்ட தான் வரேன். இல்ல நான் மீண்டும் உங்கள்கிட்ட தான் வரேன். திரு ஞானசேகரன், திரு சீமான், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்ல திரு சீமான் கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஆட்சியில் இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும்
இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நீங்க மாறுபடுவீர்களா? இலங்கை தமிழ் பிரச்சனையாகட்டும், இல்லாட்டி காவிரி விஷயமாகட்டும், பல விஷயங்கள்ல குரல் கொடுக்கறது இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. குரல் கொடுக்கறது எப்படி? நீங்க காவிரி நதிநீருக்காக வாழப்பாடி ராமமூர்த்தி பதவி விலகி வந்தார்ல, அதுதான் இந்த மக்களுக்காக நிக்கிறது. நீங்க அங்க டெல்லியில பேசாம இங்க வந்து வானூர்தி நிலையத்தில் இறங்கும் போது, தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது காவிரி நதி நீர்ல ஒரு நியாயமான தீர்வை காண வேண்டும் அப்படி பேசிட்டு போறது குரல் கொடுக்கறது இல்ல. அது குரல் கொடுக்கறது ஆகாது. குரல் கொடுக்கறதுன்னா என்ன குரல் கொடுக்கறது? இல்ல ஐ வாண்ட் டு ஆன்சர் ஹரி. அதற்கு முன்னால வாசன் வந்து பலமுறை வாசன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாலும் கூட பிரதமரை எதிர்த்து அவரே போய் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கார். தமிழர் பிரச்சனைக்கும் சரி, அதேபோல இலங்கையில் உள்ள தமிழர்கள் உரிமைக்கும் சரி, மீனவர் பிரச்சனைக்கு சரி போய் சொல்றார். அங்க இருந்து கொண்டு எப்படியாவது சாதிக்க வேண்டும் என ஒரு கேபினெட் அமைச்சர் நாதி இல்லாம போயிட கூடாது இல்ல தமிழ்நாடு. அந்த இடத்துல ஏதாவது சொல்லி அவங்க கிட்ட அவளை பணிய வைக்க முடியும் பார்த்தா அவங்க ஒன்னும் கேட்கிற மாதிரி இல்ல. எவ்வளவு கேட்கல. அதனால அங்க இருந்து ஏற்கனவே மந்திரியா இருந்து ஏதாவது சாதிக்க முடியுமா என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் பண்றாரு. அது தவறா? குரல் கொடுக்கலையா அவர் வந்து தமிழர் காவிரி பிரச்சனை அமைக்கணும்னு சொல்றியா? தமிழர் பிரச்சனை ஒரே ஒரு முயற்சி எடுத்து எத்தனை முறை விடுவித்தாரு? இல்ல நீங்க சொன்னதுல பிரதமரை பார்த்தாரா இல்லையா? ஒரே ஒரு உண்மையை நீங்க ஒரே ஒரு உண்மையை மட்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவங்க வந்து ஐயா ஈவிகேஎஸ் இளங்கோவன் பக்கம் வந்து இலை உதிர்ந்துருச்சுங்கிறாங்க, ஐயா சிதம்பரம் வந்து கிளை முறிஞ்சிருச்சுங்கிறாங்க. இல்ல வேரோட சாஞ்சிருச்சு காங்கிரஸ்ங்கிறத நீங்க ஒத்துருக்கீங்க. இப்ப இது ஒண்ணுதான் உண்மையை பேசியிருக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே இந்த மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர் நீங்க குரல் கொடுக்கிறதா இருந்தா என்னைக்கு உண்மை நீங்க வந்து அதாவது நீங்க எப்பொழுதுமே நீங்க வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால எங்களை எதிர்மறையிலே பாக்குறீங்க. அதுதான் உங்களுடைய பார்வையில தான் கோளாறு. நாங்க வந்து உண்மையதான் பேசிட்டு இருக்கோம். வாசன் அன்றிலிருந்து இன்று வரை பிரதமரை சந்தித்து தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தார். அது உங்க காதுல உழல. திரு கார்த்திகை செல்வன் கிட்ட முதற்கட்ட கருத்துக்களை கேட்க வருகின்றேன். ஐயா இருங்க, நான் கேட்கிறேன், ஐயாட்ட கேட்டுக்கிறேன். ஐயா ஒரே ஒரு கேள்வி. நீங்க விடுதலை புலிகளை நாங்க ஆதரிக்கிறதுனால காங்கிரஸை எதிரா பாக்குறோம்ன்றீங்க. இந்த முல்லை பெரியாற்று பிரச்சனையில நீங்க ஒரு தடவை கூட நீங்க குரல் கொடுக்கலைங்களே ஐயா. அப்ப அதுக்கு அது இந்த விடுதலை புலி ஆதரிக்கிறதுனால உங்களை எதிர்க்கிறோம். முல்லை பெரியாருடைய உரிமை பத்தி எவ்வளவு பேசியிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் அப்ப அரசியலுக்கே வரல. நீங்க அரசியலுக்கே வரல. முல்லை பெரியார் பிரச்சனை 20 ஆண்டு காலமாக நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி வருகிறோம். அதே போல வாசன் தலைவரும் பேசி வருகிறார். அப்பொழுதெல்லாம் நீங்கள் அரசியலில் தலையெடுக்கவில்லை. இப்பொழுதுதான் நீங்கள் புதிதாக முளைத்து இப்படி குறை சொல்லுகிறீங்க. ஐயா நீங்க மத்தியிலையும் கேரள மாநிலத்திலேயும் ஆண்ட நீங்க 142 அடி அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த முடியலையே. அதிமுக அரசு தானே நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு 142 அடி நீரை உயர்த்த உரிமை பெற்று ஆண்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அவங்க ஓட்டு வங்கி மனசுல வச்சுக்கிட்டு அது சரி அவன் ஒரே அணியில நிக்கிறான். இங்க வந்து திமுக அதிமுக வேறுபட்டு நிக்குது. நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. கர்நாடகாவே ஒற்றுமையோட செயல்படுறான். இப்ப நீங்க பாத்தீங்களா தேசிய நலன் பேசிட்டு நீங்க தேசிய புரிந்து கொள்ள வேண்டும். திரு சீமான், திரு ஞானசேகரன் திரு கார்த்திகை செல்வன் திரு கார்த்திகை செல்வன் முதற்கட்ட கருத்தை மட்டும் கேட்டுறேன். ரொம்ப நேரமா காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு விவாதம் தான், இருவருக்கும் நடந்த இந்த ஒரு விவாதம் தான் என்னுடைய கேள்வியுடைய சாராம்சம். நாங்கள் தமிழர் உரிமைக்காக இல்லாட்டி தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக விலகிறோம். ஒரு ஹைகமாண்ட் கல்ச்சர் காங்கிரஸ்ல இருந்தது அப்படிங்கிறது விலகுவதற்கான ஒரு காரணமா சொல்லப்பட்டது. எதிர்த்தரப்புல எழக்கூடிய கேள்வி, 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்துட்டு இல்ல பிரதானமா UPA 1 UPA 2 அமைச்சராக இருந்து கொண்டு இப்பொழுது விலகுவது, காங்கிரஸ் ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில விலகுவது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கேள்வியும், பலவீனமா ஒரு 4.5% வாக்கு வங்கி பெற்றிருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ஒரு பிரதான ஃபேக்ஷன் வெளிவரதுனால என்ன பெரிய தாக்கம் இருக்க போகிறது அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. உங்களுடைய பார்வை இது 2 விஷயமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி இதுல ஒண்ணு வந்து அவருடைய 2009ல பெரும்பாலான காங்கிரஸ் கட்சியினர் அமைதியா இருந்தாங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ஈழத்துல இறுதி கட்ட போர் நடக்கும்போது அந்த குற்றச்சாட்டு வந்து இருந்துட்டே இருக்குது. அதை தாண்டி இந்த இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான காரணங்களை பார்க்கும்போது 2 விஷயம் பார்க்க முடியும். ஒண்ணு வந்து ஒரு வேக்யூம் இருக்கிறதாக
எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு மாற்று சக்தி அப்படிங்கறத இவர் மட்டும் பேசல, பாமக பேசுறாங்க, பாஜக பேசுறது, தேமுதிக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இன்னொன்னு, ஏற்கனவே அங்க காங்கிரஸ்ல அவருடைய இருப்பு அப்படிங்கிறது கேள்விக்குரியதாயிடுச்சு. காங்கிரசினுடைய அடுத்த கட்ட தலைமைக்கும் இவருக்குமான இடைவெளி அதிகரிக்கும் போது சரி அடுத்ததா நம்ம ஒரு மாநில நலன் சார்ந்து வரும்போதுதான் எல்லாருமே 2016 அல்லது அதுக்கு அடுத்த தேர்தல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. இன்னொரு அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா கூட 2 பெரிய தலைவர்களாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற திமுக தலைவர் கருணாநிதியாக இருக்கலாம் அல்லது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, இவர்களுக்கு அடுத்து வருகின்ற தலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப அடுத்த ஜெனரேஷன்ல ஸ்டாலின் உள்ளிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ வாசனுக்கு காங்கிரஸ்லயே இருக்கும்போது அவருக்கு அந்த தலைமைக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குமான்னு தெரியாது. இப்ப இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும்போது, ஒரு தனி கட்சியை தொடங்கும் போது, ஒரு கட்சியினுடைய அமைப்பை தலைமை ஏற்று நடத்தும் போது, மாநில நலன் சார்ந்து பேசும்போது, இப்ப என்ன சமீப காலங்கள்ல மக்கள் அல்லது இளைஞர்களுடைய மனநிலையும் கூட மாறிட்டு இருக்குது. மாநில நலன் சார்ந்து பேசும்போதுதான் சீமான் சொல்லக்கூடிய விமர்சனம் வருகிறது. 10 ஆண்டு காலம் யூபியில் இருந்துட்டு அமைச்சரா கணிசமா இருந்துட்டு பிறகு ஆட்சி இழந்த பிறகு வெளியில வந்திருப்பதனால இது பேசுறதுக்கு தவிர்க்கவே முடியாது அந்த குற்றச்சாட்டை நிச்சயமா. ஏன்னா கடந்த ஓராண்டுல மட்டும்தான் வாசன் வெளிப்படையாக தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்ய ஆரம்பிச்சது. 2013க்கு பிறகுதான். அது மீனவர் விஷயமாக இருக்கலாம் அல்லது மற்ற ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம். அது எல்லாத்துலயுமே அதற்கு முன்னாடி அவர் கட்சிக்குள்ள குரல் எழுப்பினாராங்கிறது நமக்கு தெரியாது. கேபினெட் மீட்டிங்ல எத்தனை கேபினெட் மீட்டிங்ல இந்த விஷயங்களை அவர் பேசினார் அப்படிங்கிறது இருக்கிற சக கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கு தான் தெரியும். வெளிப்படையாக வந்தது கிடையாது. வெளிப்படையாக கூட மீனவர் பிரச்சனையோ இல்லாட்டி இலங்கை தமிழர் விஷயத்திலேயோ காவிரி விஷயத்திலேயோ பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நான் மனு கொடுத்திருக்கேன். ஒரு ஆல் இண்டியா ஸ்டாண்ட் ஒன்று இருந்தாலும் கூட சந்திச்சு அப்பப்ப அறிக்கை கொடுத்திருக்காரு, சந்திச்சு இருக்காரு. இல்ல அதான் சார் பேசுறதுல ஒரு கட்டாயமா என்னால ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக, ஒரு மாநில அமைச்சரவையில ஒரு பிரதிநிதியாக இருந்துகிட்டு அவரோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எடுத்தவங்க விட்டோம் சில விஷயங்களை பேசிட முடியாது. I want to before they go இவன் 2 விஷயம். சீமான் கூட நான் எப்பொழுதும் கருத்து வேறுபடுவேன். ஒன்றுல கருத்து ஒன்றுபடுகிறேன். ஒன்று, அவ்வளவு தமிழகத்தினுடைய நலனை சார்கின்ற வாசனாக இருந்தால் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வெளிவந்த போது அமைச்சரவையை தூக்கி எழுந்திட்டு வெளிவந்தார்னா சொல்லலாம். ஆனா இவர் சொன்ன மாதிரி நான் 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். வெள்ள போலம் கேக்குறீங்களா? ஆமா, வெள்ள போலம் கேட்கிறேன். அப்படி உண்மையிலே தமிழர் நலன் சார்ந்து இருக்கணும் என்றால் இன்னைக்கு தமிழர் என்று பேசுகின்றவர், அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். அப்போ என்ன செஞ்சிருக்காரு? அன்னைக்கு ஒரு பிளான், இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, மக்கள் புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக அவர் சொன்னார், அவர் என்ன பத்தி விமர்சனம் கொண்டு வந்ததாக சொல்றேன். வாசனுடைய முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா வேலை செய்பவர்களை மதிப்பதில்லை என்று டெல்லி மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்தாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் பரிந்துரை செய்தவர் 3 கட்சிகள்ல 3 மாதத்துல இருந்து வந்தவர். அதுதான் பரிந்துரைக்கான நீங்க கொண்டு வந்தாலும் அதை கொண்டு வர வேண்டியிருக்கு. இரண்டாவதாக கேள்வி. மூன்றாவதாக திரு வாசன் அவர்கள் இத நீங்க இன்னொன்னு நான் என்ன சொன்னேன், கட்சியில தொண்டர்கள் போனது எழுப்பு. ஆனா வாக்கு வங்கின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரசுக்கு இருக்க வாக்கு வங்கி வாசம் கூட 1% இல்ல, 0.1% கூட போகாது. தொண்டர்கள் போயிருக்காங்கன்றத நான் ஒத்துக்கிறேன். நான் உண்மையைத்தான் சொல்றேன். இது காங்கிரசுக்கான தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கான வாக்கு வங்கி இது 4.5% என்று தேசிய கட்சியான காங்கிரசுக்கான வாக்கு வங்கி. சரியா நீங்க பேச, நான் பேசல. தயவு செய்து சட்டமன்றமோ பாராளுமன்ற தேசிய கட்சிக்கான ஒரு மாநில கட்சி கொண்டு வந்து வாசனை எனக்கு தெரியும். வாசனை பற்றி காமராஜர் படத்தை போடக்கூடாது. வாக்கு வங்கி தேசிய கட்சிகளுக்கான வாக்கு வங்கி அவர் மாநில கட்சின்னு ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு புள்ளி ஒண்ணு கூட அவர்கிட்ட எழுதி தரேன். சொல்ல முடியாது. இல்ல இதுல நியாயமா பார்த்து பேசணும். நம்ம தொண்டர்கள் போன பிறகு வாக்கு போகாது அப்படிங்கற ஆர்குமெண்ட் ஏற்க முடியாது. நான் திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட, தமாகவை சேர்ந்த திரு ஞானசேகரன் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன். இதுக்கு பிறகு திரு சீமான் கிட்டையும் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கின்றன. திரு ஞானசேகரன், காங்கிரசுக்கும் புதிதாக உதயமாக இருக்கக்கூடிய உங்கள் கட்சிக்கும்
எந்த கொள்கை வித்தியாசமும் கிடையாது, இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனும் பொழுது காங்கிரஸ் சூஸ் பண்ணாம ஏன் ஒரு வாக்காளர் உங்கள் கட்சியை சூஸ் பண்ணும்? ஹரி ஒண்ணு மட்டும் சொல்ல வரும். ஏற்கனவே நம்மளுடைய நண்பர் நாராயணனுக்கு நண்பர் சீமானுக்கு பதில் சொல்லி ஆகணும். இவன் வந்து அதாவது வாழப்பாடி ராமமூர்த்தி தன்னுடைய பதவியை தூக்கி எறிஞ்சார் காவிரி பிரச்சனை தீர்ந்தா போச்சு. ஏற்கனவே அந்த பதவிக்கு போய் அமர்ந்தவர்கள் அந்த பதவியை வைத்துக் கொண்டு ஏதாவது தமிழ்நாட்டிற்கு ஏதாவது பெற்றுத்தர முடியுமா என்று முயற்சி செய்திருக்க வேண்டும். அப்படியே இதை வீம்புக்கு நீங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தா பெரிய விஷயமா பேசுறீங்க. ராஜினாமா ஏன் பண்ண? அதாவது அங்க இருந்து அமைச்சராக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்கள் போராட்டத்தில் வெற்றி பெற முடியுமா என்று முயற்சி செய்திருக்க வேண்டும். அப்படியே அவசியம் இல்லை. அது ஒரு மனிதனுடைய குணம் இல்ல. அதை விட்டுட்டு இப்ப நாராயணன் ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். இல்ல வெயிட் நான் ஆன்சர் பண்றேன். நாராயணன் சொல்றாரு, அதாவது தொண்டர்கள் மட்டும்தான் எங்க பக்கம் வந்திருக்காங்க, ஒத்துக்கிறார். தலைவர்கள் பூரா எலும்பு கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் மட்டும் தலைவர் எவ்வளவு ஓட்டு போட முடியும்? தொண்டர்கள் 5 லட்சம் பேர் இன்னைக்கு கூடி இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்னைக்கு வரலாறு படைச்சிருக்காங்கன்னா பூரா வாக்கு வங்கி இங்கதானே இருக்கு. அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், ஜீரோ ஆயிட்டாங்க. ஆனா அதை விட்டு 1% கூட போல, 0.0% கூட போல இப்படியே சொல்லி ஏமாத்திட்டு தான் எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியுங்க? ஆகவே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே கோமா ஸ்டேஜ்ல போயிடுச்சது. அது வந்து இனிமே ஃபர்ஸ்ட் டன் பட்டு போன பிரயோஜனம் இல்லைன்னு வெளியே வரும். தமிழ்நாட்டு வித்தியாசம் கேட்டீங்க. காங்கிரஸ் கட்சி இதுக்கு ஒரே பதில் சொல்லி காங்கிரஸ் கட்சி இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? காங்கிரஸ் இல்ல கொள்கை, கொள்கையில விட வித்தியாசம் இருக்குங்க. காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு, அதாவது வந்து அவங்க தேசிய பார்வை என்று வைத்துக் கொண்டு இங்கே தமிழகத்தை முழுக்க தமிழருடைய நலனை புறக்கணிக்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய உதவிகளை புறக்கணிக்கிறார்கள். இவர்கள் தமிழர்களை புறக்கணித்த காரணத்தால் நதிநீர் பிரச்சனை எல்லாத்திலும் விரோதமா இருக்காங்க. இப்படி கொள்கையில வித்தியாசம் இருக்குங்கிறீங்க. வாசனிடம் கேட்கும் பொழுது காங்கிரசுக்கும் எங்களுக்கும் பெரிய கொள்கை வித்தியாசம் கிடையாது என்கிறார். சொன்னாரா இல்லையா? கொள்கை வித்தியாசமே எங்களுக்கும் காங்கிரஸ் கட்சியும் கிடையாது. அதாவது அணுகுகிற முறை, அதாவது காங்கிரஸ் கல்ச்சர் ஒன்னா இருக்கலாம் மொழிய நாங்க வந்து மாநில இப்ப வந்து காங்கிரஸ் நாங்க தமிழ்நாட்டு பிரச்சனை நாங்க தீர்க்கணும்னு சொல்ல முடியுமா? அவங்களால முடியாது. அவங்க வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைக்கோ தமிழருடைய நலனுக்கோ அவர்கள் வந்து துணை போக தயாரா இல்லை, விரோதமாக செயல்படுகிறார்கள். ஆனா இங்க மாநில உணர்வு எல்லா மாநிலங்களிலும் வந்து விட்டதுனாலதான் இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எங்கிட்ட இருந்து போன மம்தா பானர்ஜி இன்னைக்கு வந்து 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி செய்து கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வீழ்த்தி அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சராக. அதே போல வாசன் அவர்கள் நிச்சயமாக இந்த 5 லட்சம் மக்கள் இந்த கூட்டத்தில் கூடிய பிறகு எங்களுக்கு பெரிய அளவிற்கு மக்கள் ஒரு நல்ல திருப்புமுனை ஏற்படுத்தி வாசன் தான் 2014 அடுத்த முதலமைச்சர் வரலாறு படைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்திருக்கிறது, மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய கூட்டம் நிரூபித்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரு கார்த்திகேசன் கிட்ட சுருக்கமா சில கேள்வி கேட்டு திரு சீமான்டையும் கேட்கணும். 2016 நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு கட்சி புதிதாக உதயமா இருக்கக்கூடிய கட்சி தனித்துத்தான் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? திமுகவோட அதிமுகவோட மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்காதுங்கிறதுக்கான உத்தரவாதம்? ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வரலாற்றில் இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் நடந்தது போய் மாற்று அரசியல் அப்படின்னு பேசினது மூப்பனார் மட்டும்தான். அது 96 இருக்கலாம், 2099 கூட தனித்து போட்டியிட்டது அப்படின்னு ட்ரை பண்ணதவங்க தான். 89 தனித்து காங்கிரஸை வந்து போட்டிட்டு ஒரு 3வது கட்சியாக ஒரு நல்ல நம்பர்ஸ் வர வச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு யாருமே அந்த முயற்சி எடுக்கல. இப்போ வந்து அதுக்கான மாற்று சக்திங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு தருணம். ஆனால் இப்ப என்ன பண்ண போறார் வாசன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அரசியலை முன்வைக்கிறாரா? இதுவரைக்கும் அவர் தெளிவுபடுத்தல. திராவிட கட்சிகளுக்கு மாற்றான அரசியல் தன்னுடைய கொள்கை மற்ற கட்சிகளோடு காங்கிரசுக்கு மாற்றான ஒரு அரசியல் கூட என்ன வகையில தன்னுடைய அணுகுமுறை கூட வேறுபட்டு அது தெளிவுபடுத்துற ஞானசேகரன் அவர்கள் சொல்றதுல பாத்தீங்கன்னா, மாநில நலன் சார்ந்து அல்லது மாநிலத்திலிருந்து நாங்க பார்க்க போறோன்றாரு. ஆனால் அதுல என்னன்னா, இப்ப வாசன் ஒரு அணியில அவரும் ஒரு இதா இடம்பெற போறாரா, அல்லது ஒரு அணியை தலைமை ஏற்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பாதை இருக்க போறதாங்கிறத விரும்புகின்றேன். ஒரு பிராந்திய நலன் வலியுறுத்தி முந்தைய காலத்துல ஏன் வெளியில வரலங்கிற ஒரு விமர்சனத்தை பிரதானமா முன்வச்சாங்க. ஆனாலும் கூட இன்று ஒரு பிராந்திய நலனை வலியுறுத்தி தமிழக நலனை வலியுறுத்தி மற்றொரு அரசியல் கட்சி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்க போகுதுன்னா should you not be happy? இந்த விஷயத்துக்கு நீங்களும் மகிழ்ச்சியும் தானே? இல்ல அப்படி பார்க்க முடியாது. நீங்க கட்சி உங்களுக்கு மதிப்பளிக்கல, அதனால இப்ப வெளியில வந்திருக்கீங்க. அந்த உண்மையைத்தான் நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். தமிழர் நலனுக்காக தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக நான் குரல் கொடுக்க போறேன்னா
அத முதல்ல கொடுத்திருந்தா நாங்கெல்லாம் வந்திருக்க போறோம். நீங்க கொடுக்காதனால தானே நாங்கெல்லாம் வந்தோம். இப்ப இனிமே என்ன புதுசா கொடுக்க முடியும்? தமிழ் மக்களின் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கூட்டத்தை வச்சுட்டு நீங்க வந்து பெருசா கட்சி நடத்த சொல்லிட்டு இருந்தா உங்கள்கிட்ட கூட்ட முடியுமா? முடியாது. விடுதலை புலியை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்கள் ஏதோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப பேசாதீங்க. நீங்க தேர்தல் களத்துல சந்திக்கத்தான் போறோம். நீங்க ஒரு இடத்துல கட்டுத்தொகை வாங்க முடியாது, டெபாசிட் வாங்கி கட்ட முடியாது. தேவையில்லாம பேச கூடாது, புரியுதா? உங்க வாசன் சொல்லுங்க, யாரு முடியுமா? ஒரே வார்த்தை சொல்லுங்க. நீங்க தனிச்சு போட்டிடுறீங்களா? சொல்லுங்க. நீங்க உங்களை விட அதிகமான ஓட்டுக்காக பேசுங்க. வெற்றி நிச்சயம் உங்க தொகுதியிலே வாங்க முடியாது. நீ ஏதோ சும்மா இப்ப கொஞ்ச நாள் அரசியலுக்கு வந்துட்டு வெறும் விடுதலை புலி ஆதரவு மட்டும் பேசிட்டு வந்தா அதுவே ரொம்ப நாளா இருந்து என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? என் தொகுதியில போய் கேட்டு பாருங்க எவ்வளவு பண்ணிருக்கேன். அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்கேன், அரசு லா காலேஜ் கொண்டாந்து தொகுதிக்கு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் முறை எவ்வளவு சாட்சி இருக்குன்னு போய் பாருங்க. நாங்க ஒரு மாற்று சக்தி எதிர்கட்சியா இருக்கும்போது ஞானசேகரன் அவர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஒரு கேள்வி அரசியல் அரங்கத்தில் பிரதானமா இருக்கு. நாங்க ஒரு மாற்று சக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனால் உத்தரவாதம் இருக்கிறதா? வரக்கூடிய தேர்தலையே அதிமுகவோட திமுகவோட பாஜகவோடு கூட நீங்க கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக கூட தகவல் வந்தது. இந்த எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்போம் மற்ற கட்சியோட நான் ஒப்பிட விரும்பல. அதாவது இன்று காங்கிரஸ் 1967 வரை ஆண்ட கட்சி. அதை சொல்றேன் 1 மினிட். காரணம் என்னன்னா இதுல வந்து இப்ப வந்து ஒரு வெற்றிடம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அவங்க வந்து பெரிய குற்றச்சாட்டை சந்தித்து மக்கள் அதை புறக்கணிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தண்டனை பெற்றவருடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இப்பொழுது வந்து பதவி இழந்திருக்கிறார்கள். இப்படி இரண்டும் இன்று ஊழல் குற்றச்சாட்டுக்கான ஒரு கட்சிகளாக இருக்கிற வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புகிற வகையில் வாசன் புதிய கட்சியை தொடங்கி மக்கள் நல்ல ஆதரவை பெற்றிருக்கிறார். அதனால்தான் முதல் கூட்டம் 5 லட்சம் கூட்டம் ஒரு புரட்சி. கேள்விகள் எடுத்துக்கணும். கூட்டணி இல்லாமல் தனித்துத்தான் 2016 களம் காண்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இன்று உங்களால் கொடுக்க முடியுமா? அது வந்து அதாவது கட்சி இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்குதான் கட்சி வந்து உயிர்ப்பித்து நாங்க வந்து மீண்டும் தமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்க வந்து பின்னாடி நிச்சயம் இன்னைக்கு சூழல் நாங்க எடுக்கக்கூடிய நிலை ஒரு மாற்று கட்சியாக நிச்சயமாக இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மாற்று கட்சியாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் துவங்கி இருக்கிற மொழியை. அதுக்கே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு யார் யார் இருக்க போறோம் யார் யார் இல்லையோ. நீங்க திமுக அதிமுகவோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறீங்களா இல்லது அது அல்லாமல் இப்ப ரெண்டுத்துக்கும் மாற்றாதான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? ஹரி கேக்குறதோட அடுத்ததை நான் பாக்குறேன். அப்ப அதுக்கான மாற்றான ஒரு அணி அமைக்க போறீங்களா? இன்னைக்கு நிலைமையில மாற்றாதான் பேசிட்டு இருக்கிறோம். திரு சீமான், அதாவது 2 கட்சிகள் உங்கள்கிட்ட வர திரு சீமான், நீங்க கேள்வி கேட்கறது பட்சத்துல எனக்கு பதில் சொல்ல அனுமதிக்கணும். நிச்சயமா தொடரும். அப்புறம் திருப்பி குறுக்க பேசக்கூடாது. திரு சீமான் தொடருங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஞானசேகரன் ஐயா என்ன சொல்றாங்க, தமிழர் நலனை காங்கிரஸ் முற்றுமுழுதா புறக்கணிச்சிருச்சுன்னு. இதைத்தானே அன்னையில இருந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க கட்சி ஆரம்பிச்சு கத்துனதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கட்சியில இருக்கிற போதெல்லாம் பதவியில் இருக்கும் போதெல்லாம் தமிழர் நலனை காங்கிரஸ் புறக்கணிக்குது தேசிய பார்வையோட இவருக்கு தெரியாதா? இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு மாநில நலனை தேசிய கட்சி சுத்தமா புறக்கணிச்சிருச்சுன்னு. நாங்க அதை பேசும் போதெல்லாம் பிரிவினைவாதிகள், இவர்கள்லாம் தீவிரவாதிகள் என்று பேசியது இதே தலைவர் தானே. இன்னைக்கு வந்து நாங்க வந்து தனிச்சு நிக்க முடியுமானா அது சொல்ல முடியல. மாற்று என்பது என்ன? தனிச்சு நிப்போம், யாரோடும் கூட்டு இல்ல. அதிமுக திமுக இல்ல, காங்கிரஸ் பாரதிய ஜனதா இல்ல, தனிச்சு தமிழர் நலனுக்கு அப்படி சொல்ல முடியலையா? அப்புறம் என்ன மாற்று இருக்குது? சோனியா காந்தியை விமர்சிக்க முடியாது, ராகுல் காந்தியை விமர்சிக்க முடியாது, கட்சி செஞ்ச கடந்த கால தவறுகளை சொல்லக்கூடாது. அப்புறம் எதுக்கு இந்த கட்சி? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கான காலம் இருந்துச்சு. அதை விட்டுட்டு இப்ப வந்து எல்லாரும் செத்து அடக்கம் ஆயிட்டான். இந்த மீட்ட நெறிகாட்டுக்காக போராடிய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் கத்தி கத்தியே செத்து போனாரு. ஒரு வார்த்தை இந்த மீட்டன் காட்டுக்காக போராடினாங்களா? தஞ்சையில பிறந்த இதே ஐயா, அருமை பெருமகன் ஐயா மூப்பனாருடைய அன்பு மகன், ஒரு வார்த்தை பேசலையே தஞ்சை விவசாயிகளுக்காக.
இந்த மீத்தேன் எரிகாற்று கூடாதுன்னு இன்னைக்கு வந்து தமிழர் நலன்னா இனிமேலாவது பேச போறீங்களா? இனிமேலாவது மீத்தேன் காற்றுக்கு எதிராக பேசுவீங்களா? நான் உங்கள்கிட்ட வரேன், முடிச்சுட்டு வரேன். குற்றச்சாட்டு அவர் மீது தவறான செய்திகள் நான் உங்கள்கிட்ட வரேன். திரு ஞானசேகரன் குற்றச்சாட்டு உங்கள் மீது. திரு ஞானசேகரன் ரைட் சொல்லுங்க. திரு ஞானசேகரன் இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு பதில் என்ன குற்றச்சாட்டு? இல்ல இவ்வளவு நாட்கள் பதில் அப்பப்ப சொல்லிட்டே இருக்கு. என்ன குற்றச்சாட்டு எனக்கு விளங்கல. இல்ல இவ்வளவு நாட்கள் பல சீமானுடைய குற்றச்சாட்டு இவ்வளவு நாட்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போது திரும்பி அவர்கிட்ட அதை கேட்டுட்டு இருக்கீங்க. வரேன் சார், உங்கள்கிட்ட வரேன். திரு ஞானசேகரன் குற்றச்சாட்டு அவங்க மீது இவ்வளவு நாட்கள் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்த போது அவருக்கு குரல் மட்டும் தான் கொடுத்திருக்கீங்க, தாண்டி என்ன செய்திருக்கீங்க திரு சீமானுடைய குற்றச்சாட்டு. ஏங்க அதாவது உள்ளே இருந்து போராடி அதாவது பிரதம மந்திரி போய் பாசன் பார்த்திருக்காரு, மீனவர்களை விடுதலை பண்ணிருக்காரு, சிலதெல்லாம் போராடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். ஆனா அதுக்காக வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணல இவர் தமிழர் நலன் மட்டும் இவர் தான் முன்னிறுத்தி போராடினதுன்னா இவர் என்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கணும், இவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கணும். இவர் சொல்றதெல்லாம் மக்கள் நம்ம தயாரா இல்ல. இவங்க எல்லாம் வேத்து ஏதோ சும்மா பேசிட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து காங்கிரஸ் இல்லைன்னு சொல்றீங்களா இந்த நாட்டுல? நீங்களா ஒழிச்சீங்க? ஒழிச்சது நான். நீங்க என்ன வச்சுக்கிறீங்க? இப்ப உங்களையும் சேர்த்தா ஒழிக்க போறேன். நீங்க ஒழிக்கல, உங்களால நீங்க ஒழிக்கல. அதாவது காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் செயல்பாட்டுல அதுவா ஒழிஞ்சு போச்சு. உங்களுக்கு வராது, நிச்சயமா வராது. திரு நாராயணன் கிட்ட நீங்க அப்படி பண்ணா தமிழ்நாட்டில் நீங்க முதலமைச்சர் பாக்குறேன். நான் திரு அமெரிக்கன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். அவர் சொல்லக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுகள் அந்த ஒரு கட்சி பிரியறதுக்கான ஒரு குற்றச்சாட்டுகள்ல ஒரு மேலிட தலைமையுடைய ஹைகமாண்ட் கல்ச்சர், அந்த ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் போன பிறகு கூட உங்கள் கட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான தலைவர்கள், எங்களுடைய மாநில தலைவர்களுக்கு கூட அந்த ஒரு கருத்து அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கிறது, தொடர்ந்து அந்த ஒரு கருத்து இருக்கிறது என்றால் மறுப்பீர்கள். முதல்ல எந்த கட்சியிலையும் எல்லா சொல்றதையும் எல்லா நேரங்களையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வாசனுடன் இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு வாசனுடன் இல்லாத காரணம் என்ன? அப்ப அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா? இது வந்து நிதர்சனம். அதனால அதை பத்தி பேச வேணும். ஆனா இவர் சீமான் சொன்னதுல ஏதோ இவர்கள் மட்டும்தான் தமிழர்களுக்காகவும் தமிழ் நலனுக்காகவும் பேசுவது தவறானது, பொய்யான வாதம். அத பல நேரங்கள்ல ஏன் இந்த உங்க இதுலயே நாங்களும் சொல்லிருக்கோம். ராஜபக்சே கொல்லப்பட வேண்டியவர், ராஜபக்சேக்கு எதிர்ப்பான இது எல்லாத்தையும் சொல்லிருக்கோம். தமிழர்களுக்காக பல 100 கோடி 1000 கோடி நீங்க பேச குறிக்கல. சீமான் நிறுத்திங்க, நான் பேசி முடிச்ச பேசுங்க தயவு செஞ்சு. நீங்க பல வார்த்தைகள் சொல்ல நான் குறுக்கிடல. இந்த ஒரு இதையா நீங்களா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷுக்கு செஞ்சதை விட அதிக அளவுல ஸ்ரீலங்கா காங்கிரஸ் செஞ்சிருக்கு. ஆனா அதை பற்றி விவாதிக்கின்ற நேரம் இல்ல. இப்போது நம்ம பேச வேண்டியது தமிழர் நலனுக்காக. இப்ப எங்க தலைவர் பேச இட்லிக்காக இதுக்காக நாங்க சொல்றதா? இன்னைக்கு அங்க போய் இல்ல காவேரிக்காக நாங்க போய் கர்நாடகாவே போராடுவோம் சொல்ற இளங்கோவன் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு? ஞானதேசன் என்ன பண்ணாரு? வாசோட தானே. ஏன் சொல்லல? ஏன் செயல்படல? செயல்படாத தலைவரை செயல்பட விடாமல் செய்த வைத்தவர் வாசன். ஏன்னா சோ பாலகிருஷ்ணன் கூட இருந்தேன், அவர் கூட இருந்தவர், எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அதை பற்றி இங்க பேச விரும்பல. மூன்றாவதாக சொல்றேன், வாசனுக்கு தலைமைக்கான இது இருக்குதா? இவர் சொன்னாரு அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்து என்ன செய்தாரு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நவரத்னால எஸ்சிஏ இது ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருந்தது. அவர் வந்த 2 வருடங்கள்ல 2 வருடங்களும் அதுல லாஸ் இருந்தாலும் இப்ப நவரத்னால இருந்து வெளில வரப்போகுது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இல்லாதவரை கொண்டு போய் அடுத்த முதல்வர் சொல்றாரு. எப்படி நடக்க போகும்னு நினைக்கிறீங்க? வாசனுடைய நண்பர், அவரை பற்றி தனிப்பட்ட இல்ல. ஆனா அவர் தலைமைக்கான தகுதி உள்ளதா என்பதுதான் கேள்வி. தலைமைக்கு தகுதி என்பது சும்மா வந்து உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல. இன்னைக்கு செயல்பட்டாரா? அமைச்சராக இருக்கும்போது உள்ள பேசினாரு. என்ன அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு? 800 இது வந்தது. மாநில கட்சியை கூட பேசி அதை செயல்படுத்த முடிஞ்சதா? இல்ல ஷிப்பிங் கார்பரேஷன் நவரத்னா ஸ்டேட்ல இறக்கிட்டாரு. அதனால சொல்றீங்களா சார்? காங்கிரஸ் அமைச்சரா இல்ல செஞ்சிருக்கணும் அப்படின்னா இல்ல. அவரு காங்கிரஸ் விட நான் பெரியவர் சொல்லி தானே வெளில வராரு. ஏன் இந்த இப்போ இல்ல இது நடக்கல? தமிழ்நாட்டுக்கு முக்கியமான இந்த இது என்ன சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் அதுவும் செயல்படாம இருந்தது. இதற்கான திறமைகள் உங்களது அரசாங்கத்தையும் அதுல ஒரு முக்கிய பங்கு
நான் என்னுடைய பங்கு இருக்கு. நான் வந்து மத்தவங்க மாதிரி எல்லாருமே எடுத்து சொல்ல, என்னுடைய பங்கு இருக்குது, நாங்க செய்திருக்கணும். அது இல்ல, ஆனா அது ஒரு முக்கிய பங்கு. இன்னைக்கு என்னவோ வந்து காங்கிரஸை விட தான் பெரியவர் சொல்லிட்டு போறாரு. அதற்கான தகுதியும் திறமையும் இவரிடம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஞானசேகரன், ஒன் லாஸ்ட் கமெண்ட் உங்களோட இறுதியான கருத்து, பிறகு மக்கள் கருத்து எடுக்கணும். திரு ஞானசேகரன், ஆட்சி நடத்த முடிஞ்சது. அதாவது நாராயணன் சொல்றத ஒண்ணு தயவு செஞ்சு ஒரு ஆன்சர் பண்ண விடுங்க. அதாவது வாசனுக்கு வந்து அதாவது ஆளுமை இது இல்ல, அவர் வந்து லீடர் இல்லன்றாரு. அவர் லீடரா இருந்ததுனாலதான் இந்த 10 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தா குற்றச்சாட்டு இல்லாம, சிதம்பரத்து மேல கூட குற்றச்சாட்டு சிபிஐ வளத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஆட்சிக்கு வர முடியாது. அவர் வந்து நேர்மையானவர் குற்றச்சாட்டு இல்லன்னு போய் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க பொய்யில ஆரம்பிச்ச கட்சி. ஏன்னா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மேல குற்றச்சாட்டு இல்ல, நேர்மையானவர் நான் சொல்லிட்டேன். ஆனா குற்றச்சாட்டு இல்ல பொய்யா இல்லையா? சும்மா ஆமா, நான் வாசன் சொல்லக்கூடாது. இல்ல நேர்மையானவர் எப்படி குற்றம்? நேர்மையானவர் என்ன நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க இன்னும் மத்தவங்க மேல குற்றச்சாட்டு ஒத்துக்குங்க. ஆனா வாசன் நேர்மையான புடிஞ்சா புடிங்க. இல்ல யூனோ பாயிண்ட் செட்டால், அதாவது நேர்மையான ஒண்ணா என்ன தப்பு குற்றச்சாட்டே இல்லன்னு சொன்னீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நிலையில நேர்களுடைய கருத்தை நீங்க பார்க்கணும். புதிதாக இந்த ஒரு கட்சி உருவாகி இருக்கிறது, உதயமாகி இருக்கிறது. இதனால் யாருக்கு பாதிப்பு வாக்கு வங்கியில்? நேர்களுடைய பார்வை என்ன பார்ப்போம். இந்த புதிய கட்சியால் பாதிப்பு காங்கிரசுக்கு என்று 37%, திராவிட கட்சிகள் இதனால் பாதிக்கப்படும் என்று 9%, இதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று 54% சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு புதிய கட்சி உதயத்தால் நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் என்று 37%, திராவிட கட்சிகளுக்கு என்று 9%, யாருக்கும் இல்லை என்று 54% சொல்லியிருக்கிறார்கள். 2016 களம் காண போகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார். முன்பு ஒரு மாற்று சக்தியாக உண்மையிலேயே ஒரு மூப்பனார் இருந்த போது ஒரு எழுச்சி இருந்தது. அது போன்ற ஒரு எழுச்சியை, அது போன்ற ஒரு தாக்கத்தை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி பதிவு செய்யுமா? இதனால் யாருக்கு பாதிப்பு? காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கி பலவீனம் அடையுமா? எந்த தாக்கமும் இருக்காதா? மற்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கியில பாதிப்பை ஏற்படுத்துமா? மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இருக்க போகிறதா? மாற்று அரசியல் கட்சியாக, ஒரு மாற்று சக்தியாக இருக்க போகிறதா? களம் தான் பதில் சொல்ல வேண்டும், வரக்கூடிய தேர்தல் தான் பதில் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அமெரிக்க நாராயணன் அவர்களுக்கும், திரு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும், திரு சீமான் அவர்களுக்கும், திரு ஞானசேகரன் அவர்களுக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களே, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய பேச்சுத்தான் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை ஹிந்தி தொடர்ந்து திணிக்கப்படுமானால், தமிழக பிரச்சனைகள்ல தொடர்ந்து தீர்வு காணாமல் இருக்குமானால், முல்லை பெரியாறு, காவிரி உள்ளிட்ட பல பிரச்சனைகளை குறிப்பிடுகிறார். பிரதானமாக ஹிந்தியை மத்திய அரசாங்கம் திணிக்குமானால் தமிழகம் பிரிந்து போறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் என்ற பொருள்பட வைகோ பேசினார் என்பதுதான் இந்த ஒரு சர்ச்சையுடைய மையப்புள்ளி. வைகோவுடைய பேச்சு சட்டவிரோதமா அல்ல மனக்குமரலா? இதைத்தான் ஆயுத நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நண்பர்களே, நிகழ்ச்சியில் நம்முடைய மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு SR சேகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அந்த பேச்சு என்ன அப்படிங்கறதையும் முதல்ல பார்த்துட்டு விவாதித்தா சிறப்பாக நினைக்கிறோம். வைகோ முக்கியமாக கூறியது என்ன கேட்டு. ராஜ்நாத் சிங் சொல்றார், 75% மக்கள் ஹிந்தி தான் பேசுகிறார்கள், சமஸ்கிருதம் தான் தாய் பாஷை. வச்சுக்கோ, உன் பாஷை இருக்கிற நாடை மட்டும் நீ வச்சுக்கோ, மற்ற நாடு வெளியே போகும். நீயே வச்சுக்கோ, உன் மொழி நீயே வச்சுக்கோ, எந்த நாட்டு வெளியே போயிருக்கோம், வச்சுக்கோ வச்சுக்கோ. இந்த கருத்தை பற்றி நிச்சயமாக விவாதிக்கணும் திரு மல்லை சத்யா. இது ஒரு சட்டவிரோத பேச்சா, மனக்குமரலாங்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. அதை தாண்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், 12 காலமாக தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக இருப்பவர். சமீபத்தில் கூட ஒரு திருமண விழா பற்றி பேசும்பொழுதும் கூட அரசியல் நாகரிகத்தை பற்றி மிக முக்கியமாக பேசினார் வைகோ.
இந்த நாட்டுடைய பிரதமரையும் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரையோ ஒருமையில வச்சுக்கோடா அவன் இவன் அப்படின்னு பேசுவது அப்படிங்கிறது அரசியல் நாகரிகமா? ராஜ்நாத் சிங்கை விமர்சிக்கிறார். யாரையும் இந்த நாட்டுல விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரை அவன் இவன் வச்சுக்கோடா அப்படின்னு வாடா போடா போட்டு பேசுவது அரசியல் நாகரிகமா? இந்த அரசியல் நாகரிகம் தான் வளர வேண்டும் என்று வைகோ சொல்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் நேற்றைய தினம் தியாகராய நகரில் தியாக திருநாள் 4 பிரகடனம் என்ற பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்ட இந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் வைகோ அவர்கள் பேசிக் கொண்டு வருகின்றார். தமிழர்கள் இழந்த பெருமையை அவர் விவரித்துக் கொண்டு வருகின்ற போது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்களையும் எடுத்து விவரிக்கின்றார். இதுதான் மொழி திணிப்பு மற்றும் சகோதர மாநிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற அண்டை மாநிலங்களுடைய அந்த பகையான முடிவுகளை குறித்துதான் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய பேச்சில் ஒரு பொறுப்புள்ள தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவராக தலைவர் வைகோ அவர்கள் நாட்டுக்கு அதை தெரிவிக்கிறார், நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதே இடத்தில்தான் 19/12/1973 தந்தை பெரியார் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். அதுதான் தந்தை பெரியாருடைய இறுதி உரை. அதை மரண சாசனமாக இன்றைக்கு திராவிட இயக்கம் கையில் ஏந்திருக்கிறது. தந்தை பெரியார் அன்றைக்கு சொன்னார், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னுடைய மொழி வேறு, என்னுடைய மொழி வேறு. உன்னுடைய கலாச்சாரம் வேறு, என்னுடைய கலாச்சாரம் வேறு. உன்னுடைய உணவு முறை என்பது வேறு, என்னுடைய உணவு முறை என்பது வேறு. 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற நீ என்னை ஆதிக்கம் செலுத்துவது எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? மரியாதையாக போய்விடு என்றுதான் அன்றைக்கு தந்தை பெரியார் வடக்கு தெற்கு இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட நபரை, இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரை, அதுவும் உங்களுடைய கூட்டணியுடைய ஒரு மிக முக்கிய தலைவரை வாடா போடா அப்படின்னு ஒருமையில பேசுறதோ இல்லாட்டி பிரதமரை பேசுவதோ எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? பரம்பொருளியே சொல்லடி அபிராமி என்று பேசி பரவிய மண் நம்முடைய மண். எனவே ராஜ்நாத் சிங் அவர்களை எந்த விதத்திலும் அவர் தலைவர் வைகோ அவர்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர் உயர்ந்த மனிதர் என்பதை அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது இந்திய அரசை குறிப்பது. இந்திய அரசு மீண்டும் ராஜ்நாத் சிங்கை குறிப்பிடுகிறார், அப்புறம் நீ சொல்றேங்கிறாரு, ஒருமையில சொல்றாரு, அப்புறம் டா போட்டு பேசுவதெல்லாம் இதுதான் நாகரிகமா? இல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழலில் தொடர்ந்து மத்திய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு, இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்துக்குள்ளே போகல, நான் விழிக்கக்கூடிய முறையை கேட்கிறேன். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஓங்கி கன்னத்தில் அறைந்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய கன்னத்தில் உச்சநீதிமன்றம் அறைந்திருக்கிறது. இந்த சமஸ்கிருத மொழி திணிப்பை 70,000 மக்கள் மீது உங்களுடைய அபிலாஷைகளுக்காக கருத்துக்குழுக்குள்ள அதை பற்றி விவாதிப்போம். ஆனால் ஒரு பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ ஒருமையில் விழிப்பது அப்படிங்கிறது நியாயமானதான் அப்படிங்கிறீங்க? ஒருமை என்பது இதுல என்ன இருக்கு? தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய குறைகளை சொல்றாரு. இந்த இடத்துல தான் என்ன வேண்டும் என்பதையும் அவர் சொல்லுகின்ற போதுதான் ஒரு எல்லை மீறி போகின்ற சூழல் வருகின்ற போது அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர்கின்ற கட்டாயத்தில் தலைவர் வைகோ அவர்கள் தள்ளப்படுகிறார். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், இதை சொல்வது காங்கிரஸ் கட்சியோ இல்லாட்டி வேற ஏதோ கட்சியோ இல்ல, உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் இந்த விமர்சனத்தை ராஜ்நாத் சிங் மீது வைக்கிறார், மோடி மீதும் இதே போன்ற விமர்சனத்தை வைத்தார். இதை தாண்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, அதனது சாராம்சத்தை பாரதிய ஜனதா எப்படி பார்க்கிறது? இது கண்டனத்துக்குரிய கருத்தாக பார்க்கிறீங்களா? இதே நிலை தொடர்ந்தால், இந்த ஒரு திணிப்பு தொடர்ந்தால் ஒரு பிரிவினை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தொனி போல் அவர் பேசியதாக நீங்கள் கருதவில்லையா? பேசியிருந்தால் அதை கண்டனத்துக்குரியதாக பாரதிய ஜனதா பார்க்கிறதா? இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்கள் பல்வேறு கேள்விகளை நண்பர் சத்யா அவர்களிடம் கேட்டீர்கள். துரதிருஷ்டவசமாக வைகோ அவர்கள் செய்து முடித்த அத்தனை மரபுக்கு மீறிய வார்த்தை பிரயோகங்களுக்கும் சத்யாவால் பதில் சொல்ல முடியவில்லை. தலைவரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் அவர் அபிராமியை எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு சமாளித்தார். ஆனால் உண்மையில் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே மீனவர்கள் தூக்கு தண்டனை இருக்கின்ற போது அந்த தூக்கு தண்டனையை மிக ஆக்ரோஷமாக வைகோ பேசி அப்பயும் நாட்டினுடைய பிரதமரை தரக்குறைவாக பேசினார். எங்களுடைய மாநில செயற்குழுவில் இதற்கான கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அதற்கு பின்னாலேயும் வைகோ மாறவில்லை. அவர் உணர்ச்சி பெருக்கோடு நேற்றைய கூட்டத்திலே பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே ஒருமையிலே பேசியிருக்கிறார். இப்படியே உணர்ச்சி கொந்தளிப்போடு அவர் பேசிய காரணத்தினாலே அதிமுக இருந்தபோது பொட்டா சட்டத்துக்கு உள்ளே போக வேண்டியிருந்தது, கலைஞரோடு இருந்தபோது அவர் கூட்டணியிலிருந்து வெளியே போக வேண்டியிருந்தது. இந்த உணர்ச்சிகள் உண்மையிலேயே அந்த மக்களுடைய கருத்துக்களை அவர் பிரதிபலிக்கிறாரா அல்லது அவருடைய இயல்பான நிலைப்பாடே இப்படி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் பொதுநல மருத்துவரை பார்க்கலாம், மனநிலை சரியில்லை என்று சொன்னால்
மனநல மருத்துவம் பார்க்கலாம். வாயிலே இருந்து வருகிற வார்த்தைகள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக போருமையானால் சட்டமும் அரசாங்கத்தினுடைய நீதிமன்றங்களும் தான் அதற்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இப்படிப்பட்ட விஷயங்களை சப்பை கட்டி சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், இன்றைக்கு காஷ்மீரை பற்றி பொது வாக்கெடுப்பு விவகாரத்தை ஸ்ரீலங்காவோடு பேசியிருக்கிறார். ஸ்ரீலங்காவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கமே நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறது. மாறாக இங்கிருந்து எழுப்பப்பட்ட கூக்குரல்கள் வேண்டாம் என்று அவர்கள் சொன்ன பிறகும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பிரிக்க முடியாத, இந்தியாவிலே ஒன்றிணைந்த மாநிலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 1வது பிரிவிலே காஷ்மீர் இருக்கிறது. 370வது பிரிவை சொல்லுகின்ற போதும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 1வது பிரிவு உட்பட்ட இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படிங்கிற விஷயம் வருகின்ற போது காஷ்மீருக்கு பொது வாக்கெடுப்பை பற்றி இந்திய அரசாங்கம் பேசாத வாக்கெடுப்பை பற்றி போவோம். இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, தமிழக பிரச்சனைகளை குறிப்பிட்டு, குறிப்பா இந்தி திணிக்கப்படுமானால் 75% பேசக்கூடிய மொழி என்று ராஜ்நாத் சிங் சொல்கிறார். அந்த ஒரு கருத்துக்கள்ல நிறைய பேருக்கு மாறுபாடு இருக்கும். எந்த ஒரு மொழியும் திணிக்கப்படக்கூடாது, எந்த மாநில உணர்வும் புண்படக்கூடாதுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அதற்கான தீர்வா ஒரு பிரிவினை அப்படிங்கிற ஒரு துணிபட, ஒரு பொருள்பட பேசுவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமானதா இருக்க முடியும்? போன வாரம் பேசும்போது காவிரி பிரச்சனையை பற்றி பேசும்போதும் கூட இதே நிலை தொடர்ந்தால் இன்டர்நேஷனல் ரிவர் ஒரு நிலை, ஒரு இன்டர்ஸ்டேட் ரிவர் தாண்டி இன்டர்நேஷனல் ரிவர் உருவாகும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு முன்னாடி இந்த ஒரு மீனவர் பிரச்சனையை பற்றி பேசும்போதும் கூட ஒரு பிரிவினை அப்படிங்கிற ஒரு துணிபட பேசுகிறார். இதை தொடர்ந்து பேசும்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பிரிவினை என்றால் அது ஆபத்தானது, தவறானது. இந்திய சட்டத்துக்கு எதிரானது என்றால் தவறா? தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது பொதுக்கூட்டத்தில் மட்டும்தான் பேசுகிறார். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இதே செய்திகளை பதிவு வைத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பதிவு வைக்கின்ற போது இதுதான் சொல்லுகிறார், இதே நிலைமை நீடிக்குமேனால் 100வது சுதந்திர தினத்தை இந்தியாவை உங்களால் காண முடியாத செய்தியை பதிவு வைத்திருக்கிறார். விடுதலை அடைந்த இந்தியாவில் நண்பர் சேகர் அவர் சொல்லுகிறார், சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். அது ஏதோ எச்சரிப்பதை போன்று இருக்கிறது. தொடர்ந்து சொல்வதனால இது நியாயமாயிடுமா என்ன? ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கு. ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் பிரச்சனை இருக்கு, தீர்க்கப்பட வேண்டும். ஒரு மாநிலம் பாதிக்கப்படக்கூடாது. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை இருக்கு, கர்நாடகா தவறு செய்திருக்கிறது என்றால் அது நியாயம் கிடைக்க வேண்டும். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும், மீனவர் பிரச்சனையோ, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க பிரச்சனையோ, முல்லை இதையெல்லாம் காரணம் காட்டி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பிரிவினையை வலியுறுத்துவது ஆபத்தானது அல்லாமல் வேற ஆபத்து என்பதில் ஒன்றுமே இல்லை. இது எங்களோட உரிமைகளை கேட்கிறோம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கேட்கிறோம். எனக்கு என்னன்னா, கோடிக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு பிச்சை பாத்திரத்தை கையில் ஏந்தி நிற்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அச்சய பாத்திரத்தை கையில் ஏந்தி அமுதத்தை அள்ளி அள்ளி வழங்கிய மணிமேகலின் வாரிசுகள் ஆன விவசாயிகள் இன்றைக்கு பிச்சை பாத்திரம் நிலைமையை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீடிக்க கூடாது, அந்த பிரச்சனை தீரணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. மத்திய அரசாங்கம் அதுல நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மாற்றுக்கிறது இல்ல. பிரிவினையை வலியுறுத்துவது மக்களுடைய கருத்தா தாண்டி சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இல்ல. ஏற்கனவே காவிரி ட்ரிபியூனல் முறையாக பெற்றிருக்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பாயத்தையே நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கமும் கர்நாடக அரசும் மறுக்கின்ற போது வேற என்னதான் செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? பிரிவினை தான் தீர்வுன்னு கருதுறீங்களா? அந்த தலைவர் வைகோ தான் சொல்லி, ஒருவேளை இன்டர்ஸ்டேட் ரிவரா இன்டர்நேஷனல் ரிவரா என்பது நீங்க முடிவெடுக்கின்றார். நீங்க சொல்வது போலவே காவிரி விஷயத்துல தமிழ்நாடு பிரியுதுன்னே வச்சுக்கோங்க, கூடாது, சட்டத்துக்கு எதிரானது. பிரிந்தா காவிரி பிரச்சனைகள் கர்நாடகா கியூ கட்டி உங்களுக்கு கொடுக்க போகுதா? முல்லை பெரியார்ல கேரளா கியூ கட்டி கொடுக்க போகுது. சர்வதேச சட்டங்கள் என்பது வேறு, இந்திய சட்டங்கள் என்பது வேறு. குறிப்பா நான் சொல்றேன், இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் ஓடுகின்ற சுயஸ் கால்வாய் திட்டம், எகிப்துக்கும் சூடானுக்கும் இடையில் ஓடுகின்ற நைல் நதி பிரச்சனைகள் சர்வதேச அளவில் தான் தீர்க்கப்படுகிறது. ஓப்பனாகவே ஆகிய காரணத்தினால காவிரி பிரச்சனைக்கோ, முல்லை பெரியார் பிரச்சனைக்கோ, மீனவர் பிரச்சனைக்கோ தீர்வு பிரிவினை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மதிமுகவும் வைகோவும் வந்து விட்டீர்களாம். ஏராளமான குருதியை சிந்து லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு தமிழக மக்கள் இன்றைக்கு படுகின்ற அவதி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் காட்மண்டுவில் சென்ற இந்திய பேரரசராக இருக்கின்ற நான் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பேரரசர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருக்கிறார். ஆனால் அவர் நடவடிக்கைகள் அப்படிதான். ஏன்னா ஒரு நாட்டுடைய அதிபர் அடுத்த முறை அவர் தேர்தலில் வரணும்னு எந்த விதத்தில் சொல்றாங்க? இவ்வளவு விமர்சனம் இருக்குல்ல. இது ஒரு நாட்டுடைய பேரரசர் விமர்சிக்கிறீங்க, பிரதமர் ஒருமையில சொல்றீங்க, உள்துறை அமைச்சர் ஒருமையில சொல்றீங்க, தமிழ்நாடு பிரியணும் சொல்றீங்க. குறைந்தபட்சம் இவ்வளவு வேறுபாடுகள் கொண்ட நீங்க பாஜக கூட்டணியிலே ஏன் பிரிய மாட்டேங்கிறீங்க? பாஜக கூட்டணியில் நாங்க ஏன் விலகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு வேறுபாடுகள் குறைகள் இருக்கின்ற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை. கூட்டணினா நம்ம தீர்க்கணும், நாடுனா பிரியணுமா?
இல்ல இதுல என்னன்னா மத்திய அரசாங்கம் தான் இதை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழர்களை கொன்று குவித்து இணைப்பகவன் என்று சர்வதேச அளவில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற, இனப்படுகொலை செய்தவர் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற ராஜபக்சே மீண்டும் அந்த நாட்டுடைய அதிபராக வரணும் என்று நம்ம நாட்டுடைய பிரதமர் சொல்றாரா? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல, கருத்துக்கள்ல மாறுபாடு இருக்கலாம், ஆனால் பிரிவினையை வலியுறுத்துவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நியாயமானது? இது சட்டத்துக்கு உட்பட்டதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. திரு சேகர், இதை வலியுறுத்துவது ஏதோ ஒரு கட்சி அல்ல, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, உங்களோடு தொடர்ந்து கூட்டணியில் தொடரக்கூடிய ஒரு கட்சி. ஆக இதற்கு தார்மீக அளவில் பதில் சொல்ல வேண்டியது நீங்களும் தான். இல்ல, இப்ப மதிமுகவை பொறுத்த மட்டும் சத்யா அவர்கள் மிக பலகீனமாக இருக்கிறார். அவருடைய தலைவர் செய்த தவறுக்கு அவராலே பதில் சொல்ல முடியவில்லை. அதுக்கு கொள்கைகளால் எடுத்துக்கொண்டு போய் சரித்திரத்தினுடைய பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவளை நினைத்துக் கொண்டு உரலை இடித்துக் கொண்டிருக்கிறார் வைகோ அவர்கள். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. இவ்வளவு விஷயங்களை சுட்டிக்காட்டுபவர்கள் எங்களுடைய தலைவர்களை நேரிலே சந்திக்க முடியும், அங்கே பார்த்து சொல்ல முடியும். அதை விட்டுவிட்டு பொது இடத்திலே வீரவசனம் பேசுவது எந்த விதத்திலே நியாயமானது? அப்படி வீரவசனம் பேசக்கூடியவர் நீங்க கேட்ட கேள்வியை நான் கேட்ட கேள்வியாக அல்லாமல் நீங்க கேட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். இப்படிப்பட்ட கருத்து வேற்றுமைகள் இந்த பிஜேபியோடு இருக்கிறது என்ற சூழ்நிலையிலே அவருடைய நிலைப்பாடிலே என்ன மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அல்லது வேறு எங்கேயோ பேசிக்கொண்டு இங்கே பிஜேபியிலே ஒரு காலை வைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற நிலைப்பாட்டை அவர்கள் சொல்ல வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக இந்த பிரிவினை துணிபட பேசியிருந்தால் அந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடைய கருத்து அல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில தமிழக பாரதிய ஜனதா இல்ல பாரதிய ஜனதா ஏன் இதை இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு அறிக்கை கொடுத்து ஏன் கண்டிக்க கூட இல்லை என்னும் பொழுது ஏற்கிறீர்களா? இல்ல, அதாவது எங்களுடைய மாநில செயற்குழுவிலே மோடி அவர்களை கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்த வைகோ அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் திராவிட கட்சியினுடைய செயல்பாடுகள் போல காரசாரமாக மேடையில வீரவசனம் பேசிவிட்டு அந்தரத்திலே அவர்களோடு தோளிலே கை போட்டுக் கொண்ட பாங்குகள் அல்ல. ஆகவே நளினமாக மெலிதாக ஆனால் வலுவாக எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறோம். அதை அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயப்பட்டு உண்மை, தமிழகத்திலே தமிழின் பெயரை சொல்லி தமிழீழ பிரச்சனையை சொல்லி இலங்கையினுடைய பிரச்சனையை சொல்லி நடத்தி வந்த வியாபாரத்தை மோடி முடித்து வைக்கின்ற காலம் வெகு விரைவிலே அதனுடைய முதல் பாங்காக விடுதலை வந்துவிட்டு என்பதாலே ஏற்பட்ட அந்த அடர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட வெளிப்பாடு இது. எனவே இனி தமிழகத்தில் முல்லை பெரியாறு சரியாகும், காவிரிக்கான பிரச்சனையை பேச்சுவார்த்தை நடந்து முடியும். இவர்கள் ஆண்டாண்டு காலமாக அரைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பழைய மாவுகள் முழுவதும் புதிதாக நல்ல நிலைக்கு வந்து சேரும். அதனால இந்த அரசியல் செய்ய முடியாது. வளர்ச்சி ஒன்றை மட்டுமே வைத்து இந்தியா முன்னேற வேண்டும். அதை மீறி இந்த போலித்தனமான அரசியலை நடத்த முடியாது என்று மோடி நிரூபித்து காண்பிவிட்டது காரணத்தினாலே ஏற்பட்ட மனக்குமுறல் தான் இந்த மாதிரி பேச்சுக்கள் என்று நான் நினைக்கிறேன். மல்லை சத்யா கிட்ட இறுதி வார்த்தை கேட்க இருக்கின்றேன். இந்த நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த ஒரு வாரங்கள்ல பார்க்கும்பொழுது போன வாரமும் ஒரு காவிரி பிரச்சனை தொடர்ந்தால் இன்டர்நேஷனல் ரிவராக மாறும், அதற்கு முன்னாடி மீனவர் பிரச்சனையிலும் அந்த ஒரு கருத்து, இன்னைக்கு ஹிந்தி திணிப்பு பற்றியும் இந்த ஒரு கருத்து, இவையெல்லாம் அணுகப்பட வேண்டிய பிரச்சனைகள், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை ஒரு பிரிவினை தான் தீர்வு அப்படின்னு பேசுவதுங்கிறது இந்திய நாட்டு சட்டத்துக்கு எதிரானது என்பதை உணர்ந்திருக்கிறதா இல்லையா மதிமுக? நண்பர் சேகர் அவர்கள் சொன்னார் நாங்கள் ஏதோ பலகீனமாக இருக்கிறோம் என்று. தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுதல்ல, அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போது தனிநபராக இருந்து அந்த நாடாளுமன்றத்தை எதிர்கொண்டவர் என்பது நாடறிந்த செய்தி. உங்களுடைய பிரதமர் முன்னாள் குஜராத் முதலமைச்சராக இருந்த போது இவர் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாக நாம் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை 2002ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு சேர்த்த பெருமை தலைவர் வைகோவுக்கு உண்டு. அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் இன்றைக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம். நண்பர் சொல்கிறார் நீங்கள் பிரதமரை சந்தித்து நீங்களுடைய குறைகளை சொல்லலாம். நம்முடைய இந்திய பிரதமர் இந்திய நாட்டில் இருந்தால் போய் சந்திக்கலாம், அவர் எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறார், இல்லன்னா ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எங்க போய் சந்திக்க முடிந்த பிரதமர் நரேந்திர மோடி இதை உலகம் அறியும். இல்லை ஏதாவது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை பேசிட்டு வீரவேசமா அவரு நாங்க வீரவேசமா பேசணுமா இல்ல அவங்க வீரவேசமா பேசுறாங்க காலம் தான் தீர்மானிக்கும். எவ்வளவு முறை அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க? எவ்வளவு முறை அப்பாயின்மெண்ட் என்பது என்ன? தலைவர் வைகோ தான் சொல்றாருல,
தொலைக்காட்சி மூலமாக தன்னுடைய நாட்டுக்கு தேவையான செய்திகள் சொல்றார். நேரடியாக சொல்லிட்டு வந்திருக்கிறார்ல, நீங்கள் ராஜபக்சே அழைக்க கூடாதுன்னு சொன்னார்ல, நேரடியா உட்கார்ந்து சொல்லிட்டு வந்திருக்கிறார்ல, அதோட என்ன வேணும்? இவங்கள மாதிரி தான் காங்கிரஸ்காரங்க பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டில் வைப்பு தொகை கூட பெற முடியாமல் இன்றைக்கு மண்ணை கவி இருக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் அவர் இந்த மண்ணில் அரசியல் நடத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டிய களத்தில் இருக்க வேண்டும். பெற்றெடுக்க வேண்டும் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு தீர்வு பிரிவினைங்கிறதான் கேள்வி. அந்த ஒரு கருத்து ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு கொடுப்பதாக ஆகாதா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்துவது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பொருத்தமானது? பெரியார் அவர்கள் 1973 கடைசியா பேசுகின்ற போது இந்தியாவுடைய மாநிலங்கள் 16, இன்றைக்கு 28 மாநிலங்கள், 29 மாநிலங்கள் உருவாகி இருக்கிறது. அன்றைக்கு இருந்த நாடுகள் வேறு, இன்றைக்கு நாடுகளின் எண்ணிக்கை என்பது வேறு. ஒரு நாட்டுடைய சட்டங்கள் என்பது நிலையானது அல்ல, மாற்றங்கள் ஒன்றே மாறக்கூடியது என்பதை கொண்டுதான் இன்றைக்கு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று காங்கிரஸ் இருந்தது, இன்றைக்கு பாரதிய ஜனதா இருக்கு, நாளைக்கு ஏறவனாலும் வரலாம். நிச்சயமாக பிரிவினை அப்படிங்கிறது இந்த விஷயங்களுக்கு தீர்வாக இருக்க முடியாது. இந்த நிலையில திரு சேகரனுடைய இறுதி கட்ட கருத்து. நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன். பூசி மொழிகி கடைசியாக வைகோவின் வாதங்களை நிச்சயமாக நியாயப்படுத்துகின்ற கட்டாயத்தில் தான் மல்லை சத்தியா இருக்கிறார். அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்கு மேல் நான் போக தயாராகவில்லை. ஆனால் நேரடியாக நான் மதிமுகவுடைய ஊழியர்களோடு பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு தேர்தல்களிலே பணியாற்றி இருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுக்கு கூட்டணியோடு அழைத்து போய் லட்சியத்திலே மிக வேகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் வைகோ வாங்கி கொடுத்தது என்ன? தொடர்ந்து தோல்விகள் தான். 70 வயதை தாண்டிவிட்ட வைகோவுக்கு இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும். வைகோ அவர்கள் இருக்கிறார். வைகோவுடைய தொண்டன் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அதுவே உலகத்தின் மகத்தான பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். வைகோவுடைய வெற்றி தோல்வியை பற்றி அல்ல விவாதம், இந்த ஒரு கருத்தை பற்றியத்தான் இந்த ஒரு கேள்வி. வைகோ சொல்லக்கூடிய முல்லை பெரியார் பிரச்சனையோ, காவிரி பிரச்சனையோ, இல்ல மீனவர் பிரச்சனையோ, இல்ல நேற்று அவர் வலியுறுத்திய ஒரு ஹிந்தி திணிப்பு சார்ந்த விஷயங்களோ, இதெல்லாம் கன்சர்ன்ஸ் இருக்கவே செய்கிறது. மாநில உணர்வுகள் இவையெல்லாம் புண்படக்கூடாது அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. விவாதத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதற்காக பிரிவினையை வலியுறுத்துவது அப்படிங்கிறது இந்திய சட்டம் அனுமதிக்காதது மட்டுமல்ல, ஏற்புடைய விஷயம் அல்ல. நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அது தீர்வாக இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் அதற்கான வழி இது போன்ற பேச்சுக்களோ பிரிவினையோ அல்ல அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று எடுத்திருக்க முடியாது. வெல்வது தமிழாக இருக்க வேண்டும், வாழ்வது பாரதமாக இருக்க வேண்டும். ஜெய்ஹிந்த் என்று கூறி விடைபெறுகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு மல்லை சத்யா அவர்களுக்கும் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.